ஹலோ ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம், உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும். ஐயா மாரே அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம், உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும். ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அத்த மாரே மாமா மாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் மைத்த தருவாங்க. அத்த மாரே மாமா மாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும். ஐயா மாரே அத்த மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம், உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. ஆவோய் அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம், உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும், போதும் போதும். கை தட்டுறதுலாம் ஒரு அளவுதான். எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் உருட்டிட்டு வந்தியோ, எத்தனை பேர் அடுத்தவனுக்கு கட்டி வாங்கி கொடுத்து நாடகத்துக்கு வந்தியோ. பாவம் பாரு, செருப்பு தூக்கிட்டு வரையான் பாரு. வந்தாண்டா தமிழன், செருப்பை போட்டு குண்டியில் உட்கார ஒரே ஆள் வந்தேன். நன்றி நன்றி, அற்புதமான ஊர். எக்கோ வச்சு ஏற்றுங்க, ஐயனாரை நிப்பாடி விட்டு மற்ற வேலையை பார்ப்போம். அன்னை தந்தை தான் வணங்கி கரைமேல் உள்ள ஐயனாரை தான் வணங்கி, என் பொல்லாத ஐயனாரை தான் வணங்கி, எத்தனாடுக்கே புதுப்பட்டி கரையாம்பட்டி மக்களுக்கு கடைசி வர காத்தரலும் என் கரை மேல் உள்ள ஐயனாரை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி உள்ள அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி கரை மேல் உள்ள ஐயனாரை தான் வணங்கி, அல்வாக்கு சொல்லி வச்சார் கரை மேல உள்ள ஐயனாரு. ஏழை மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா வாழ வச்சார். அருவாக்கு சொல்லி வச்சா, ஏழை மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா. தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி, தரிசனமும் கிடைச்சது எனக்கு என் கட்டழகி. தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி. நமக்கு ஐயனார் வாசல் அடியும் குங்கும பொட்டழகி, நமக்கு ஐயனார் வாசல் அடியும் குங்கும பொட்டழகி. அவோய் ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ, ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. சரட்டு வண்டி கட்டி ஆதி கிழமை வளர்த்தா காரி மாத்த ரெண்ட பூட்டி, சரட்டு வண்டி ஓட்டி சரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிழமை வளர்த்த ரெண்டு காரி மாட்ட பூட்டி, சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா, சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா, நம்ம கரம்பேலு ஐயனார் வாசலுக்கு ஏழலாமா. போய் ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ, ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. ஆளுயர விச்சருவா அசையாதுடா நாட்டு என் கருப்பேன் புடியருவா, ஆளுயர விச்சருவா
அரவிச்சருவா அசையாதுடா 18ஆம் படியா ஓம் புடியருவா கெட்டவரம் தந்துருமா ஏ சாமி கெட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா ஏ சாமி எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ கெட்டவரம் தந்துருமா ஏ சாமி அந்த 18 படிதான் எனக்கு குலசாமிடாட்டா எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ ஒரு தரண்டிரச்சி உள்ள எத்த நாடி புதுப்பட்டி கரையாம்பட்டி ஒத்துமைய ஆகிருச்சு உள்ள ஒத்துமைய ஆகிருச்சு ஒரு திரண்டிருச்சு ஒரு தரண்டிரச்சி பக்கத்துல இருந்து நாடகம் பார்க்க என் உறவுகள் எல்லாம் ஒத்துமையாகிருச்சு போல ஒத்துமையாகிருச்சு ஆமா ஒத்துமையாயிருச்சு போல ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டுருச்சு என் மாமா நாடு திரண்டுருச்சு என் மாமா நாடு திரண்டுருச்சு என் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா பள்ளி திருமணா நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா இந்த கைதட்டின ஆளுக மட்டும் தமிழ்நாடு அங்கிட்டு இருக்க பொம்பளையெல்லாம் கேரளாவா கைதட்டுங்க ஜவராஜாவா தமிழே சுறுசுறுப்பு குறையதான் இப்போ வந்து ஆந்திரா ஜவராஜாக்காரன் இங்கே வந்து பானிபூரி விற்றுக்கிட்டு இருக்கேன். தமிழை எப்போயுமே சுதாரிப்பாக இருக்கணும். மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும், நாமும் வாழ வேண்டும். உண்மையிலே மைசெட்டு ரொம்ப அருமையான மைசெட்டு. கே புதுப்பட்டி அன்பு ஆடியோஸ். நான் என்னமோ நினச்சி வந்தேன், சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலைன்னா பொம்பளை நம்பர் தரேன், ஒரு நாளைக்கு பேசி விட்டு நம்பரை பிளாக் பண்ணி வச்சிரு. அருமையான பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான இந்த நாடகத்தை பார்த்து விட வேண்டும், ரசித்து செல்ல வேண்டும் என்று வருகை தந்த உறவுகளே, எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்து வரக்கூடிய கலபம் சூத்தியம்பட்டி என் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். நாட வேணாம்ட்டாங்களா? என்ன என்ன சொல்ல வந்த? ஒன் மோர். கருவாச்சி என் கருவாச்சி ஒஞ்சாட மாட பார்வையில் காதல் வந்து 500 ரூபாய்க்கு அவ்வளோதான். நீ மற்ற பப்புன்னு மாதிரி நினச்சி வந்துட்டியா? மாடு பொடி மாடு. டோட்டல் சங்கத்திலே கிரிட்டிக்கலான பப்புன்னு யாருன்னா எம்கேஆர் தான். அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. நான் அந்த காசுக்கு ஊழ கும்பிடு போட மாட்டேன். ஏன்னா காசு நான் பசித்த காலத்துக்கு உதவி செய்யாத காசு இப்போ எனக்கு தேவை கிடையாது. என்னையை பொறுத்தளவுக்கு காசு தேவைப்படுதுன்னா ஏழைகளுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது மாதிரி ஒரு 100 ரூபா வாங்கினவனே ரொம்ப நன்றி, அவன் குடும்பம் வாழ்க, அந்த அவர் வாழ்க, நோ 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 நோ, அதெல்லாம் கிடையாது. தமிழனுக்கு தமிழன் பூராமே சொந்தம் தான்ப்பா. சாதி மதம் அப்பாற்பட்ட இந்த தமிழனா உலகத்தில் எங்கெங்கே என் தமிழன் இருக்கிறார்களோ அத்தனை பேருமே எம்கேஆருக்கு உறவுக்காராகிறேன். இதில் என்னையா இருக்குது? காசு வச்சுருக்க ஆள்லாம் பணக்காரனா? கிடையாது. குணத்திலையும் மனத்திலையும் பணக்காரன் யாருன்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சி இங்கே நாடகம் பார்க்க உட்காந்துருக்கேன் பாரு என் தமிழன். என் தமிழன் தான் பணக்காரன். கோடிக்கணக்கில் பல கோடி வச்சுருப்பேன், கோதுமை தோசை தின்று கிடப்பேன். காலையில் பார்த்தா அந்த புதுப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் வரு கிசு கிசு கிசுன்னு நடப்பேன். அவன் இங்கே நடப்பேன், தொப்பை புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் அடிக்கல லப்பு லப்புன்னு. ஆனால் உங்களுக்கு மட்டும் எந்த குறையும் வராது. ஏன்? யாரோடையும் போராமப்படாமல் தம்முடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி சம்பாரித்து குடும்பம் குட்டியை காப்பாற்றக்கூடிய இந்த தமிழன் பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன். அடுத்து ஒரு மாடு புடி மாடு. இதை வாசிட்டு வர்றேன். அங்கேருந்து வந்துட்டு தபால் ஆஃபீஸ்லேருந்து வேலையை பார்க்குற மாதிரி. முதல்ல இந்த நோட்டீஸ் வாசிக்கிறேப்பா, இருங்கப்பா. 50 நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா இது வாசிக்கிறதுக்கா நான் வந்தேன். எல்லா ஊர் நாடகமும் எல்லாத்துக்கும் தெரியும். டீ கடையில் போய் தொங்க போடு, அதை விட்டுவிட்டு உன் வீட்டுக்குள்ளே தொங்க போட்டால் எவனுக்கு தெரியும்?
அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன் ஒரு 500 நோட்டீஸ் அடித்து முறியும் கொடுத்து விட்ருக்கேன். அவன் போய் இப்போ பிளாக்கில் போய் டீ கடைக்காரன்ட்ட கொடுத்து அவன் உளுந்த வடை மடித்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் 300 அவன் சம்பாதிச்சு போயிட்டேன். இப்போலாம் நோட்டீஸ் தேவையில்லை. நான் வர்ற நாடகத்துக்கலாம் என்னடா தேவை கிடையாது. டெய்லி என்னுடைய ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணால் போதும். இறைவா எம்கேஆர் நாடகம் இதுதான் யூடியூப் சேனலும், இதுதான் ஃபேஸ்புக்கு. அதை பார்த்தானே எல்லோரும் வந்திய, அதை பார்த்து வந்தாலும் கை தூக்கு அப்படியே வந்துச்சு வீட்டுக்கு போ. அவ்வளோதான், நகைச்சுவை முடிஞ்சு போச்சு நாடகமே. வேறு அன்பு கொண்டே என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் எங்கு சென்றாலும் வீட்டிலிருந்து எடுத்து சென்று பசித்தவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து கேப்டன் விஜயகாந்த் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். இங்கே புருஷனுக்கு ஜோறு ஓட்டமோ போடலையோ, பிள்ளைகளை மட்டும் காலையில் மஞ்சள் வெள்ளை அனுப்பி விட்டுவிட்டு சீரியல் பார்த்து இந்த நாடகம் என்ன நாடகமே தெரியாமல் உட்காந்துருக்கின்ற தாய்மார்களே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான். ஏன்னா ஐயனார் துடியாக இருக்குது, நாங்கள் பரம்பரை கோடாங்க. இந்த மேடையில் வெளியே வந்தவனையே நான் எந்த கிராமமாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி விடுவேன். இங்கே ஜாமி பேசுதா, தெய்வம் வீரமாக இருக்கா, ஏன்னா எங்கள் பாட்டை மூட்டெல்லாம் கோடாங்க. அந்த பாடி எதா பண்ணுங்கப்பா, நாடகத்தை கருத்து போடாத ப்ரோ. ஒரு கட்டிங் இருந்தால் ஊற்றி கொடுறா. இனிமேல் பிளாக்கில் சரக்கு ஓட்ட கற்றுக்கடா. காவல்துறை ஐயா வர்றாரு, ஐயா அவன் மேலே ஒரு கணேசி போல கேஸ் போடுங்கய்யா. அதே மாதிரி இந்த நாடகத்துக்கு வர்றது லேஜுன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நீங்கள் எல்லாம் வந்த ஆளுகளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பியே, உன்னை ஏற்றிட்டு வந்த ஆள் எங்கே நான் உட்காந்துருக்கேன் அதுதானே பாப்ப. அவன் நகன்ட்டா இவனும் நகல்வேன். அவன் ஒன்றுக்கு இருந்தால் கூட நீ சும்மா காய்ச்சினாச்சு இப்படியே நிற்கணும், இல்லை விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் அந்த நேரத்தில் அவன் பெரிய ஓனர் மாதிரி பைக்கில் ஏற்றிட்டு வந்ததுக்கு பைக்கிலே உட்காந்துட்டு வெண்ணமையை போய் சீரட்டு வாங்கிட்டு சொல்லுவார். ஒரு ஃபில்ட்ரு வாங்கிட்டு வா. நான் மச்சா வேணும். ஏற்றிட்டு போக மாட்டேன். சரக்கு வாங்கிட்டு வா, புரோட்டா வாங்கிட்டு வா. அந்த வத்தியா அதில் விட்டுட்டு போனவன் தான் ஒரு ஆள். சில பேரை விட்டுட்டு போனால் ஒத்தியில் போக மாட்டாங்க பயந்துக்கிட்டு. உக்காரு 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 வா உக்காரு. ஆமாம், என்னப்பா எங்கேருந்து வந்த? லண்டனில் இருந்தா? எங்கேருந்து வந்த? ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு கலையாக இருந்தாலும் எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ரசிப்புக்கு மட்டுமே. உலகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய ரெண்டே ஜீவன்னா அப்பா அம்மாவை மறந்துடாதீங்க. எம்கேஆர் எம்கேஆர்னா சும்மா ஏதோ எனக்கு வாய்க்கு வந்ததை பேசுவேன், அதுதான் பப்புனு. ஆனால் இந்த பப்புனுக்கு தாண்ட இன்றைக்கி உலகத்தில் பேர். முறையாக பாடம் படித்து முறையாக பாடுற ஆளுக்கு மதிப்பு கிடையாது. சீப்பி முத்து செத்த பையன் நார பையன்ட்டே அன்றைக்கி வீடே 3 கோடி கட்டிட்டேன். நீங்கள் இன்னும் தெருக்கோடியிலே உட்காந்து பைக் ஓடித்துறேன். நீனா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் யூடியூப் எதுக்கு வந்திருக்கு? அந்த மாதிரி கைதட்டுறார் அப்பு. பாவம், பழைய காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடைக்கு வந்ததுக்கு. நாளைக்கு அரிச்சந்த நாடகம் இருக்குது, அரிச்சந்த நாடகம் இருக்குது, எல்லோரும் வந்துருங்க. பெட்டிக்காரன் முதற்கொண்டு எல்லோரும் அழுதுகிட்டே வருவாங்க. அது ஒரு ஊரில் வச்சுவிட்டேன். ஊர் நாட்டாமை வேமா என்ன எல்லோரும் அழுதுகிட்டே இருக்கியே, அப்புறம் அரிச்சந்த நாடகத்தில் என்ன குத்தாட்டம் போட முடியும்? அது சத்திய அரிச்சந்திரனுடைய கதை, உண்மை கதை நாடகம். அரிச்சந்திரன் நாடகம் நாடு நகரத்தை மனைவி மக்களை இழந்து கடைசியிலே மீட்டெடுக்கிறான் அந்த மன்னன். அவனுடைய சரித்திர கதை. காந்திஜி பார்த்த ஒரு நாடகம்னா அரிச்சந்திராதாப்பா. உண்மை தானே? ஆமாம், அவர் தான் காந்தியோடய இருந்து டீ வாங்கி கொடுத்தவர். லப்பு லப்புன்னு தட்டுற. எதுக்காக அவர் பார்த்தாருன்னு தெரியாது யாருக்குமே. இதில் என்னென்னா எதுவுமே தெரியாமல் சில பேர் சண்டை ஓடியும். ஒரு ஊரில் சரியான கூட்டமாக இருந்துச்சு. படக்குன்னு நெஞ்சுக்கு ஒரு இலவட்ட பையை கட்டிக்கிட்டு எவனாக இருந்தாலும் பார்ப்போம்டா, பொழப்போம்டா, தள்ளுறா, நம்ம ஊருக்குள்ளே எப்படா வரலாம் ஆய்வுன்னு விளக்குனேன். அங்கே ஒருத்தன் பாவாடை ஜாக்கெட் விற்றுக்கிட்டு இருந்தேன். பாவம், ஒன்றுமே தெரியாது. இந்த உலகம் அப்படி இருக்குது. அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இருக்கு வரை உங்களுக்கு நீங்களே சேமித்து வச்சுக்கோங்க. மகளுக்கு வைக்கிறேன், மகனுக்கு வச்சேன்னா கடைசியில் நடுத்தருவில் தான் நிற்கணும். உனக்கு எவ்வளோ முடியுமோ அவளை சேமித்து வச்சுக்க. இந்த உலகத்தில் இருக்கு வர நல்லவனாக வாழ்ந்துட்டு போயிருங்க எல்லோரும். அதே உண்மை. சரிதானப்பு? ஏன்னா இன்றைக்கி முதியோர்கள்லாம் எத்தனையோ இல்லத்தில் நம்ம அன்பாலயத்திலலாம் அந்த மாதிரி சூழ்நிலை ஆள் இருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் பெத்த தாய் தகப்பனை மட்டும் கண்கலங்க விட்டுறாதீங்க. தாய் இல்லாமல் நம்ம இல்லை. இங்கே இருக்க அம்மாமார்கள் எங்கள் அக்காமார்கள்லாம் கை தட்டவே இல்லை. உங்களைத்தான் சொல்கிறேன், ஆத்தா கை தட்டுங்க. எப்படி தட்டுவ? உழைச்சி போடுறது ஆம்பளை, நீ படுத்துக்கிட்டு சோறு திங்கிற எப்படி தட்டுவ? பொம்பளை இல்லைன்னு இன்றைக்கி எந்த சிலிண்டர் கம்பெனியும் ஓடாது, எந்த அரிசியும் ஓடாது, எந்த சீரியலும் ஓடாது. அதுக்கு தான்
கணவரெல்லாம் வந்து யாருன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அப்பா அம்மான்னா நீங்கள் கட்டின புருஷன் தான் ஆத்தா. தினமும் 3 மணிக்கெல்லாம் குளிச்சு விட்டு உன் புருஷ காலை தொட்டு கும்பிட்டு அடுப்பு பற்ற வை. ஆமாம், எப்படி பற்ற வைப்ப நீ? ஏன்னா எவ்வளோ பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் இருந்தாலும் நம்ம குலசாமியை கும்பிட இவர்களை போன்ற நல்ல கலைஞரிடமிருந்தான் பூ மாலை வாங்க வேண்டும். அந்த புனிதமான தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற பூக்கடை ராக்கமால் பூக்கடை இருக்குமிடம் கே புதுப்பட்டி அன்புறவல் சார்பாக பணமாலை. நன்றி நன்றி. 10 ரூபாயை 100 ரூபாயை மாற்ற முடியுமா? சரி சரி, நன்றி நன்றி. தம்பி போட்டோ எடுத்துட்டீங்களாப்பா? என்ன ராதாகிருஷ்ணனுக்கு பழமாலையா வருதா? காசை வெட்டி போடு, 500 ரூபாய். நான் தான் என்ன சொன்னேன், காசு என்பது பசித்தவர்களுக்கு உதவி செய்யும் போதே அந்த பணம் தேவைப்படும். இந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறேன்? நாடக உலகத்திலே என்னை மாதிரி யாரும் சம்பாரிச்ச கிடையாது. அப்படி மொத்த காசையும் நான் என் பொண்டாட்டி பிள்ளை நான் சேமித்து வைத்து வாழ்ந்திருந்தால் நான் இங்கே நாடகத்துக்கு வரக்கூடிய என்னோடய காரு மட்டும் 1.5 கோடிக்கு இருக்கும். அது நிரந்தரமா? கிடையாது. நான் எப்படி இந்த நாடக உலகத்துக்கு கஷ்டப்பட்டு வறுமையில் வந்தனோ அதே மாதிரி தான் ஏழையோட ஏழையாகத்தான் இருப்பேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் எந்த உதவியும் செய்வேன். என்னை தெரியாத ஆளுக்கு சும்மா நக்கலாக பேசிட்டு போகலாம், இந்த ஆளுக்கு என்னடா காஜா வருதுன்னு. தெரிஞ்ச ஆளுக்கு என்னை தெரிஞ்சால் போதும் தம்பி, நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறது நல்லது. இல்லை நீனா 10 பைசா டீ வாங்கி கொடுக்க மாட்டே, ஒரு பணமாலை வளர்ந்ததுக்கு என்ன ராதாகிருஷ்ணனுக்கு மாலையாக வருது? அப்போ உள்ளூரில் நீ எத்தனை பேர் குடிய கெடுத்தவையா நீ? உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன், கேட்டுட்டு சிவசமாதி அடைஞ்சிரு. ஹலோ எக்கோய். ஆமாம், அப்புறம் என்ன, என்னை பேசும்போது படக்குன்னு பேசத்தான் செய்வேன் நான். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அதை மேய்க்க 5 பேர் வேலைக்கு வச்சிருந்தேன். காரைக்குடி மெயின் ரோட்டில் நல்ல இடம் விலை போகுதுன்னு 15 ஏக்கரை வாங்கி போட்டு 10 வருஷமா ரேட்டு ஏறட்டு முன்னு காத்து போட்டு வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா என்னைக்கு பணக்காரன் ஆகிறதுன்னு புதுக்கோட்டையில் 10 பைசா வட்டிக்கு 1 கோடியை விட்டிருந்தேன். ஐபோனு செல்லு 1.25 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன். காலையிலையும் சாயந்தரையும் கூட்டு சேர்ந்து பலவேத்துக்கு சரக்கு கொடுத்து பயில்வானா பாடிக்கட்டா வச்சிருந்தேன். எல்லாமே இருக்கு, என்ன செய்யறதுன்னு அறந்தாங்கில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகும் அப்பா, குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகும் அப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல, அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து பீருதானே அடிச்சு புட்டேன், பொண்டாட்டி கொலுச வித்து பீருத்தானே அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது,
எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு எங்கெங்க விசேஷத்துக்கு போறோமோ அங்கெல்லாம் கவனிப்பு இருக்கான்னு வாங்கி அடிச்சு ஒரு நாளைக்கு பக்காடி லெமன், ஒரு நாளைக்கு 18-48, அது இல்லைன்னா லோக்கல் சரக்கு வாங்கி அடிச்சு குடலந்தாண்டா வெந்தது. 25 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாய் தப்பேன் அத்தனை பேத்தையும் குடிச்சு புட்டு அடிச்சு புட்டு எனக்கு காலையில் விடிஞ்சா கப்பு சைடிச்சு தண்ணி மட்டும் இருந்தா போதும். இதுதான் உலகம். ஒன்று 25 வருஷமா வாழ்ந்தவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு, குடியால் எந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம், மேல பறந்தோம். இருக்கிற விஷமிதடா, இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு, அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு, பொண்டாட்டி செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து சாதிச்சு இறந்த என் முப்பாட்டிங்க சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே, பிறவி என்பது ஒரு தடவைதான். இன்னமேல நம்மெல்லாம் பிறக்க போறதில்ல. அடுத்த பிறவியில் இப்படி இல்லை, நான் பப்புன்னு போட போறதில்லை, நீங்க பார்க்க போறது கிடையாது. 7 பிறவின்னு சொல்ற ஆள் இருந்தா கொஞ்சம் ரூமுக்குள்ள உள்ளவா ஒன்னோனி அத்துப்புறேன். ஒரே பிறவிதான், பாட்டு முடிகிறக்குள்ள 10 ரூபாய் கொடுத்து கருத்து விட்டுறாத. அதனால இது நல்லதுன்னு சூப்பர் பாட்டுன்னு ஆத்தாமார்கள்லாம் சொல்லுங்க. குடிச்சிட்டு வந்த ஆள் ஒரு இந்த பாட்டை எதுக்கு பாடுனேன்னு ஓத்தாங்கம்மான்னு வைவாங்க. ஏப்பா நீ வர ஏன்னு பாட்டு பாடி. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு, குடியால் எந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு, குடியால் எந்த நிலையாச்சு. ஏய், அந்த 20 ரூபா கொடுத்தாலும் நீ கரெக்டாக வந்து கொடுத்தியாக்க. அந்த 20 ரூபாயும் அவர்கிட்டே கொடுறா. கப்பு தண்ணி வாங்க காலையில் வந்து என்ன நோண்டக்கூடாது. நீ நல்ல மனுஷனாக இருந்தால் கொடுத்தா வாங்கலை, நீ போதையில் வந்து 20 ரூபா கொடுப்பேன். அண்ணே உன் குடும்பம் குட்டியை பாருங்கண்ணே. ஒரே ஒரு விஷயம் என்னதா, காசுக்காகலாம் வந்து இங்கே ஏமாற்றி பாடலை. நான் ஒரே ஒரு விஷயம். ஹலோ தயவு செய்து இடையில நாடகத்தை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரசிகர் வந்து பாருங்கள், அவங்களுக்கு தொல்லை பண்ணாதீங்க. பரிசு கொடுக்கறது அது பண்ணுறது பண்ணுறதெல்லாம் இங்கே வேண்டாம். தயவு செய்து குறைச்சிக்கோங்க, நாடகத்தை நடக்க விடுங்க. ஆமாம், ஏன்னா காசு கொடுப்பீங்க அப்படின்றதுக்காக நான் பாடலான்னே. 6 ஆண்டுக்கு முன்னாடி MKR மிகப்பெரிய ஒரு குடிகாரன். நான் தான், என் தம்பி காலேஜிலேருந்து எல்லாத்துக்கும் தெரியும். கட்டிங்கு இல்லாமல் மேடையில் வெளியே வர மாட்டேன். ஆனால் நாரதர் சீனுக்கு கட்டிங்கி ஊருக்கார கொடுக்கலைன்னா நாடகத்தை கருத்தே வருவேன். அப்படி ஒரு குடிகாரன் தான் நான். எல்லோரும் என்னை கேட்கணும்ல, நீ யோக்கிய நாடான்னு கேளு, நான் யோக்கியம் இல்லைன்னு. ஆனால் அந்த குடியை விட்டேன். இன்றைக்கி எத்தனை ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய தமிழகத்தில் ஒரு தமிழனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். இப்போத்தான் சொல்லிட்டு போனாங்க ஐயா. நம்ம டிரைவரா? சரி. நீ எதுக்குப்பா? நீ வச்சுக்க.
இந்த வேன் டிரைவர் ஒரு நல்ல மனிதர். நான் அப்புறம் வந்து உனக்கு 1000 ரூபா தரேன், உன் பிள்ளை ஊட்டியை பார்த்துக்க. பாரு, டெய்லி நாடகத்துக்கு வர்றாப்புல, என் மேலே எவ்வளோ ஒரு அன்பு. தங்கமே, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அதியா நம்ம வேணும் நம்மளை ஓட்டிட்டு வந்த ஒரு டிரைவர் வந்து கொடுக்குறாப்புலன்னா அப்போ எந்த அளவுக்கு நாடகத்தையும் என்னையும் நேசித்திருப்பார். அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஐயா, சேச்சிப்பு இருக்கா? சேச்சிப்பு இருந்தால் அதை கொண்டு போய் அள்ளி வாங்கிட்டு கொண்டு போகலாமா? ஏப்பா, பின்னாடி என்ன லாட்டரி சீட்டா வைக்கிறாங்க? வேணும்னா ஆளுக்கு ஒரு கட்டையை கொண்டு போய் பஜனைக்கு அடிச்சு பொழைச்சிக்கங்கப்பா. சாரிடா உணர்ச்சி வசப்பட்டுட்டே. ஏன்னா நாடகம் அமைதியாக இருந்தால் நாடகம் அது பாட்டுக்கு போகும். இப்போ ஆடலும் பாடலும் வைங்களேன், இங்கே ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு ஆளுமா டோலுமான்னு நீ என்ன கற்றுனாலும் அவளுக்கு கேட்காது. நாடகம் அப்படி கிடையாது. சொல்லக்கூடிய வார்த்தையை புரிஞ்சாத்தான். அறந்தாங்கி குறுக்கு வழி இது. அறந்தாங்கி ஷார்ட்கட்டு கூகுள் பேயில் போட்டிருக்காப்புல, செகண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொன்னோடனே கட் ஆகிட்டாப்புல. இந்த பெரிய மனுஷன் மாதிரி இருக்கணும். எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்? இதே இந்த ஏரியாவில் ஆரம்பத்தில் ஒரு ஊரே ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறத கேட்க, அல்ல பெரிய மீஜை வெள்ளை கலரில் வச்சுருப்பாரு. இப்போ தானே டை, அப்போ டைலாம் கிடையாது. அத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பெரிய மனுஷன் வருவார், 10 பேர் சாராயத்தை குடிச்சு விட்டு பாஞ்சு உருண்டு காற்றை கடிச்சிக்கிட்டு கிடப்பாங்க. அவர் வந்து ஒரு சத்தம் தான் கொடுப்பாரு. டேய், அது அந்த பொட்டலில் வேண்டா சண்டை போடுறவன், அவன் யாரும் அழகுற மாதிரினாடா? ஐயா இல்லைங்கய்யா. என்னடா சண்டை? போங்கடா, காலையில் உங்கள் அப்பையாத்தாட்ட வர்றேன். என்ன சண்டை மயிறு, ஊர் பேரை கருத்து போங்கடா, போயிடுவாங்க. இப்போ அதே பெரிய மனுஷன் 10 பேர் சண்டை ஓடும் போது போக சொல்லு, அது யாரா அங்கே அப்படின்னு கையிலையும் இறக்கி விட மாட்டேன், அங்கிட்டும் போக மாட்டேன். அந்த பெரிய மனுஷனை எதிர்த்தே வருவேன். இல்லை என்னடான்னு சொன்னியா? அந்த பெரிய மனுஷன் இல்லை என்னப்பா நீ அண்ணன் தாடா. ஏய் என்ன சொல்லு டான்னு சொன்னியா? இல்லை சொல்லு என்னப்பா. ஏய் டான்னு சொன்னியாடா? இல்லை இங்கே சண்டை ஓட்டில. உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு 10 மணிக்கு என்ன வேலை? பெரிய மனுஷனை வீட்டில் போய் பாடு. ஏன் இந்த மரியாதை குறைச்சல் ஆயிடுச்சுன்னா, சின்ன பயலுக தண்ணி அடிக்கும் போது ஒதுங்கி போனார்கள் பெரியவர்கள். இன்னைக்கு வந்து சின்ன பையன் சேர்ந்து தண்ணி அடிக்கும் போது பெரிய மனுஷன் போய் எனக்கு ஒரு கட்டிங் கொடுறா அப்படின்னு கேட்கும்போது அப்படி எப்படி நிலைமை மாறும்? அந்த மாதிரி தான் மரியாதை என்பது நம்ம நடந்துக்கிற முறையை பொறுத்திருக்கு. அதே மாதிரி கல்யாணம் பண்ண அந்த ஒரு வாரம் பொண்ணு மாப்பிள்ளை யார் அழகாக கண்டுபிடிச்சி போடலாம். இந்த ஒரு வாரம் தான் பூரா டவுலியை மாதிரி பொண்டாட்டியை நிமிர விட மாட்டேன், குனிய விட மாட்டேன். இந்த ஒரு வாரத்தில் அப்போ கூப்பிடும்போது பொண்டாட்டி புருஷன் கூப்பிடும்போது அவளை செல்லமாக கூப்பிடுவாங்க. ஏ புஜ்ஜு, புருஷன் பொண்டாட்டியை கூப்பிடுறேன் ஏ புஜ்ஜு. அது உடனே சொல்லுங்க ஜுஜ்ஜு. எப்படியும் ஒரு காலத்தில் சுச்சா பண்ணிடுவேன், அதே ஜுச்சு. அது போய் துணி துவைக்கி இவன் ஏரியாவில் போட்டு ஊற வச்சு கலக்கிட்டு இருப்பேன். ரப்பு ரக்கன். ஏய் அங்கிட்டு போங்க. நான் உன் பாவாடையெல்லாம் நான் தான் துவைப்பேன், நான் தான் காயப்படுவேன், நான் தான் அயன் பண்ணுவேன், நான் தான் உனக்கு காப்பி போடுவேன்னு சொல்லுவேன். ஒரு வாரம் 1 மாதம் ஆயிடுச்சுன்னா எங்க அந்த வண்டி எங்கிட்ட எடுத்து போய் ஏன் உனக்கு கை இல்லையா? ஏன்னா 2 பேரும் கட்டில் அடித்து பாஞ்சிருப்பாங்க. அதனால என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் கடைசி வரைக்கும் உண்மையான அன்பு ஒரே மாதிரி இருக்கணும். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஊரோ ஒரு கிராமமோ அதில் நீங்கள் சரிசமமாக வாழ்ந்துட்டா எல்லா மக்களுக்கும் உங்களை பிடிக்கும். நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கொஞ்சம் முன்னேறி பெரிய ஆளாக வந்துட்டேன்னா எல்லாமே போராமல் அடைவாங்க. ஆனால் தன்னுடைய மகனோ மகளோ உயரத்துக்கு போய் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் உலகத்தில் உள்ள சாமியை பூரா கும்பிட்டுக்கிட்ட ஆனந்த கண்ணீரோடு நீங்கள் நல்லா இருக்கணுமையான்னு சொல்கிறது 2 ஜீவன்னா அம்மாவும் அப்பாவும் தான். இப்போ கைதட்டின ஆளுகள்லாம் உங்கள் அப்பா அம்மா சொன்னால் கையை கட்டி தான் கேட்ப. அம்மா சொல்லும், டே எங்கேடா போகிற? புதுப்பட்டிக்கு போகிறேம்மா. கடுகு இல்லைடா, எண்ணெய் இல்லைடா. மைண்டை சொல்லுது, கோதுமை மாவு வாங்கணும்டா, அப்பாவுக்கு இரும்பு மாத்திரை வாங்கணும்டா. மயன் உடனே செய்து விடுகிறேன் என் தாயே, தாங்கள் வேற என்ன ஒன்றும் வேண்டாமா? வேற எதுவும் வாங்கி வரவா என் தாயை? ஆணையிடுங்கள், இதோ புறப்படுகிறேன். சொல்லுவானாக்கும் சொல்ல மாட்டேன். ஓ வேலை மாஜரை பாருன்றியா, எம்புட்டு நீளந்தே மறைஞ்சு வச்சுருக்காங்களா?
இதே லவ்வர் போன் அடிக்கட்டேன், காதலி போன் அடிச்சு பேச, ஹலோ ஏய் அசோக், உடனே இவன் சொல்கிறான் சுமிதா எங்கடா இருக்க, பார்த்தா வெளியே இருந்துக்கிட்டு இருப்பேன். அவன் அடிச்சு விடியான் பாரு, வீட்டில் ரூமில் படுத்துருக்கான்டான்ட்டுவேன். உடனே அந்த பிள்ளை சொல்லணும், ஏய் எனக்கு நைட்டு இல்லைடா, ஒரு டஜன் எடுத்துகிட்டு வரேன், வேறு என்ன வேணும், ரீசார்ஜ் இல்லைடா 3 வருஷத்துக்கு ஏற்றி விட்றேன். யார்? லவ்வர். காதலுக்கு கண்ணு இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு தேட்டருக்கிட்டலாம் போய் பாரு, பூரா பேரும் கொரோனா முடிஞ்சு மாசுக்கு போட்டிருக்கேன். அப்படி மாசுக்கு போட்டிருக்கேன் பூரா என்னையே ஒரு தேட்டருக்குள்ளே பார்த்து விட்டாங்க. பார்த்து விட்டுன்னே அவன் சொல்கிறேன், சவராஷ்டிரக்காரனாக இருப்போமோ, இவனை எங்கனையே பார்த்துருக்கோம். நான் இந்திக்காரன் மாதிரி கே பையா அப்படின்ட்டேன். ஓ இந்திக்காரன் தானே, அப்புறந்தேன் தெரியுது. எம்கேரன் தெரிஞ்சவனே 2 பேரும் பாத்ரூம் போனே வரவே இல்லை, பாத்ரூம்லேயே உட்காந்துக்கிட்டாங்க. இவன் தேட்டரை விட்டு வெளியே ஓட்டும். அதே மாதிரி காதல் தப்பு என்று நான் சொல்லவில்லை, அதை சொல்வதற்காக வரவில்லை. காதலிங்க, மனமும் மனமும் ஒத்து போனால் அது புனிதமான காதல். அப்படி காதலிக்கின்ற ஆணோ பெண்ணோ உங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோடு திருமணம் செஞ்சு வாழுங்க. சரிதானே? பெண்களுக்கு ஒரு சாங்கு பாடுறியாத்தா, வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள, வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள, கட்டிய மனைவிய நீயும் தானே வெள்ள பேசலாமா, காசுக்காக பெண்களை நீயும் கல்யாணம் செய்யலாமா, அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. இன்னைக்கு வரதட்சணை மகளுக்கு கொடுத்துட்டு அந்த வட்டியும் முதலையும் கட்ட முடியாத எத்தனையோ தாய் தகப்பன் இன்னைக்கு தற்கொலைக்கு ஆளாகிறாங்க. தமிழகத்தில் எங்கள் அண்ணே தம்பிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், ஆண்கள் பெருகி விட்ட மண்ணே, பெண்கள் இல்லை. இன்னைக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை பேர் பொண்ணு கிடைக்காம 37-40 வயசில் பாவம் வெறும் படத்தை மட்டும் பார்த்துட்டு படுத்து கிடங்க. அப்படி என்ன படம்னே பார்ப்பாங்க? பொம்மை படம். மேகியும் நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா, செகில் அறைய போகிறேன், நீ பெட்டிக்கார மாதிரியாடா உட்காந்துருக்க, மொத்த கரிமூட கான்ட்ராக்டுக்காரன் மாதிரி உட்காந்துக்கிட்டு, பெட்டிக்காரன் ஒரு லட்சணமாக உட்காந்துருக்கான் பாரு, மார்க் கண்ட்ரி மாதிரி, மொச்சப்பயிர் விதுக்கிற மாதிரி உன்னை கொண்டே விடுவேன். இவன் மணிகண்டே உண்மையிலே ஒரு வெகுளியான பையன். நம்ம அடித்தாலும் வாங்கிக்கிருவேன், ஆனால் அவன் வாழ்க்கையில் பட்ட அடியோடு அவன் மண்டி ஓட்டு அடித்த அடிதே அதிகம். மண்டி ஓட்டு பள்ளிக்கூடத்தில் அடி வாங்கினதே அதிகம். வேறு ஆங்கிலம் யோசிக்கிறீங்களே ப்ரோ, பரவாயில்ல, போய் மணலில் எழுதி வச்சு ஒன்றுக்கு இருந்துரு. மணிகண்டேன் எந்த ஊருக்கு போனாலும் உடனே சேரு கேட்பேன் உட்கார்றதுக்கு, ஏன்னா அவனுக்கு ஜிமுண்டு மூட பெருசு. இவன் சட்டியே புதுக்கோட்டில் கிடைக்காம போன தீபாவளிக்கு சிமுண்டு ஜாக்கை தச்சு போட்டிருக்கேன். அதையும் மாட்டிக்கிட்டு அணிகுண்டு பக்கத்து வீட்டில் வச்சுருக்காங்க, டம்முன்னு வெடிச்சிருக்கு. இவன் குசை போட்டேன், போட்டு தீ பிடிச்சி எரிஞ்சு எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, பாண்டி கோயில் காக்கடா மாதிரியே. இந்த வந்துட்டார் பாப்பா, பள்ளிக்கூடம் நினச்சி வந்துட்டேன், நம்மளை பார்த்தவனே நாடகமானு கிளம்பிட்டேன். மணிகண்டே ஒரு ஊரில் ஒரு பெரியவர்கிட்ட சேரு கட்டினேன், ஐயா உட்கார்றதுக்கு சேரு அப்படின்னு. உடனே அவர் போய் பேத்தி விளையாட்டு சேரை தூக்கிட்டு வந்து போட்டார். இவனு ஜிமுண்டு முடைய இப்படி பண்ணியிருக்கேன், ஒன்றும் பண்ண முடியல. ஒத்த பக்கம் உட்காந்து மாட்டு வண்டிக்காரன் மாதிரி என்னை கூப்பிட்டேன், அண்ணே உன் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு சேர் கொண்டு வானேன்னு. நான் படக்குன்னு 4 இளவட்டை நல்லா நின்றாங்க. அவங்க பீரு போட்டிருக்காங்க பாவம், குடிக்காத ஆள் எல்லாருமே கெட்டவே கிடையாது, நல்லவர் தான். நான் சொன்னேன், தம்பி இந்த பெட்டிக்காரனுக்கு ஒரு சேரை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு. என்னண்ணே எம்கேண்ணே உனக்காக உஜரை கூட கொடுப்பான், சேரு என்ன பெரிய சேரு, திகுத்துக்குன்னு ஓடினாங்க. ஓடி போய் ஒரு மரச்சேரை தூக்கிட்டு வந்து போட்டாங்க. இவன் உட்காந்துக்கிட்டு விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி, அது நல்லவருக்கெல்லாம் என்னென்னமோ பாடுனேன். நான் உள்ளேருந்து வெளியே வந்துட்டு கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்காக, வடக்கே வளநாடு வாலி கொண்ட நன்னாடு, 2 ஒம்பளை மங்குன்னு ஜாமி அடித்து இவன் ஆடிட்டேன், மணிகண்டே ஆடிட்டேன். நான் சதக்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டே, நீ எதுக்குடா ஆடுற அப்படின்னு கேட்டால், இந்த 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க வர சேர், அந்த சேரில் ஒரு கிளவியை செத்து தூக்கிட்டு போயிருந்துருக்காங்க. அதை கொண்டு வந்து போட்டவுடனே அந்த கிளவி சாமியோட கருப்பனோட சேர்ந்து இறங்கிட்டான்.
அதுலேருந்து மணிகண்டன் எந்த ஊருக்கு போனாலும் மோந்து வாத்துக்கிடுவேன் சேர. சவ்வாது வாடை வருதா, எங்கனையும் கதம்ப ஒட்டியிருக்கா, என்னடா அது மூளை பவித்திர ஆபரேஷன் பண்ண அப்படி. அண்ணே அந்த போன் கதையும் சொல்லுனே, காது கிட்ட போட்டு பேசுனது இவன் முருகா நம்ம சிவகங்கை போயிருந்தவங்களப்பா டவுனுக்குள்ள நாடகம். அங்கே ஒன்றுக்கு இருக்க இடம் இல்லை, ஒன்று சொல்லலை இல்லை, ஒன்றுக்கு இருக்க இடம் இல்லாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது மணிகண்டேன் அண்ணேன்டேன், டேய் இருடா ஒரு பாட்டு பாடிக்கிறேன் அப்புறம் போடா, என்னே தண்ணியை குடிச்சு விட்டேனே ஒன்றுக்கு நெருக்குது அப்படின்ட்டேன். சரி போயிட்டு வாடான்னு சொன்னோன்னா பக்கத்தில் ஒரு தகரம் அடிச்சிருந்தாங்க. அந்த தகரத்துக்கு திக்குன்னு போயிருக்கேன். அங்கே இன்னொருத்தன் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கேன். இவன் போட முடியா, அவனுக்கு புருஷன்தே வந்துட்டியான்னு நினச்சி அவன் செல்ல போட்டுட்டு ஓடி இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்ததை பாரு. அங்கே ஒரு ஆள் படுத்து கிடந்திருக்கேன் தெரியலை, அங்கே உண்மையிலே ஒன்று கிடச்சிட்டு அந்த ஆள் தப்புன்னு எந்திரிச்சுன்னு சொல்லியான் பாரு, உப்பு சோடா வேண்டாம் ஊற்று. அவன் இப்படி எல்லாம் நாடகம் நடிச்சு இங்கே சாமியெல்லாம் தத்துருவமாக இருக்கா. பங்காளி வாலியம் வச்சு கொஞ்சம் இன்னர் ஏற்றுங்க பங்காளி, எக்கோ இங்கே பாடிட்டு அப்புறமேல ஐயனாரை கூப்பிட்டு இதனுடைய மகிமையும் இந்த ஐயனாருடைய அருளும் வீரத்தையும் இந்த நாட்டு மக்கள் அறியணும். கருப்பனை கூப்பிடும்போது உண்மையிலே ஜாமியாடியாக இருந்தா புதுப்பட்டி பேக்கரியில் டீ சாப்பிட்டு இருந்தா கூட டீ கிளாச்சை டம்முன்னு போட்டுட்டு ஆடி வந்துடுவேன். இதில் உண்மையான ஜாமியாடி ஊரை இப்போ குறைஞ்சி போயிட்டோமே. உலகத்தையே ஏமாத்தினானே ஒரு அயோக்கிய நாய் அகோரி கலையரசேன், ஆள் சூத்துவத்தி மாதிரி இருந்துக்கிட்டு அவன் தான் சொல்கிறேன் அம்மா கூப்பிட்டா வந்து இட்லி சாப்பிட்டு போகுன்றேன். அவங்க அம்மாவை சொன்னானா பெரியம்மாவை சொன்னானா ஜாமியை சொல்கிறான்டா. காளியாத்தாலாம் வருமா எலும்புச்சம்பளத்தை விட்டுட்டு விடுமா, அவனா ஜூஸ் போட்டு குடிப்பானா, சர்பத்து கடை. இந்த உலகத்தில் ஏமாத்திரம் இருக்கிற வரைக்கும் ஏமாற இருந்துக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் உண்மையான சாமி இருக்கு இந்த கூட்டத்தில் இருக்கு. இப்போ இந்த கருப்பேன் வருமா, வந்து கருப்பனை வந்து நிப்பாட்டிக்கிறோம். ஹலோ எக்கோ வச்சு ஏற்றுக்கு பங்காளி. ஹலோ வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை அட 7000 பண்ண, மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு, அது முப்போகம் விளையக்கூடிய செல்வ நிறைந்த ஜீமடாய். அங்கே அரசாட்சி செய்து வந்த மன்னனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லடா, எனக்கு மலையாள நாட்டுக்கு ஒத்த பிள்ளைய தார வாத்து கொடுடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரேன், இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன், இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன், இது மொத்தமாக 60 பிள்ளையும் அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து அரசவையில் அரசனாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க, அங்கே செல்வம் ஜொலிக்குது, அங்கே முப்போகம் விளைஞ்ச நாடு செல்வம் ஜொலிக்குதுடா. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு போகும் காலம், அந்த மலையாளத்து மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கல, அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுடா என்று சொல்லி வீடு வீடாக 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி வளைக்குதுடா மலையாள நாடு. இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பறந்த மலையாள நாடு பஞ்சம் போகுது, அங்கே பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் சாகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுதுடா மலையாள நாடு. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள ஜீம என்றைக்கு வராத பஞ்சம்,
இந்த பஞ்சம் எப்படி வந்துச்சு, இந்த பஞ்சம் வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டும் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும், அங்க பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாலு பண்ணி அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் உருமாறி ஒன்று சேர்ந்து நிற்கிதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது கருப்பு. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போரு என்று சொல்லி மலையாள நாட்டை விட்டு கருப்பை விரட்ட முடியல, அங்க பக்கத்துல நெருங்க முடியல. அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா என் கருப்பேன் பெட்டிய மலையாள நாட விட்டு. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா தள்ளாடி ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடமுள்ளடா என்று சொல்லி கிளப்புதுடா கீநாட்டை நோக்கி. நான் தமிழ்நாட்டில் எந்த திசையில போய் உக்கார, நான் எங்கே போவேன் என்று சொல்லி கருப்பேன் பெட்டி தள்ளாடி வருது மலட்டாட்டு தண்ணியில. அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க, அங்க 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில வந்த என் கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா. எந்திரா கருப்பு. என் 18 படிகருப்பை வணங்கி இந்த கரை மேல் அமைந்திருக்கின்ற என் பொல்லாத ஐயனாரு, உனக்கு வெள்ள குதிரையா, உனக்கு வீச்சரவா தான் எடுத்து நீ விளையாட நேரமாச்சு. அந்த கலிஜரிக்கம்மா கரையை விட்டு கொஞ்ச நேரம் சிறசில உட்காருதுடா கலிஜரி காளி முனி ஐயா. வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம நீ அசக்காத்து வீசாம நீ காத்தது காத்த நீ கடைசரில் காத்தரல வேணும் என் சாமி. கருப்பு. என்ன கரத்திலும் பின்னலாக கூடிய ஏத்த நாட்டு கம்மா கரையில் எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ கரைமேல் ஐயனார் கோவில் புறவேடுப்பு திருவிழாவை முன்னிட்டு ஏத்த நாடு கே புதுப்பட்டி கரையம்பட்டி 3 ஊரால் நடத்தும் இந்நாடகம் நடைபெறும், காண வருக. இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு அங்கிருந்து புதுக்கோட்டையிலிருந்து ஒரு மகேந்திரா வேனை எடுத்து வந்து 4 ரோட்டில் எங்கிட்டு போவதென்று தெரியாமல் ஒரு ஆளுக்கு ஃபோன் அடித்து வந்து திருப்பி ஊரில் சோறு என்று சொல்லி ஹோட்டலில் சாப்பிட்டா 2 சேரு உடைந்து கிடந்ததால் எல்லாமே போட்டிருக்கடா. அண்ணே அதெல்லாம் அதில் இருக்கானே. எவையுமே உத்தமம்னு அவனுக்கு தெரியும். தெரியுதுண்ணே. மூடிக்கிட்டு உட்காரு. தெரியுதுண்ணே. சரி, வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் அதே விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த எனது அன்பு வாத்தியார் கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி. எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் தனி குரல் உண்டு, தனி நடிப்பு உண்டு, தனி நடனம் உண்டு, பேச்சாற்றல் உண்டு. ஆனால் இன்னைக்கு வந்திருக்க வள்ளியே நான் பேர் சொல்கிற அளவுக்கு நான் தகுதி உள்ளவனா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வந்திருக்கின்ற வள்ளி எம்ஏ. என்னண்ணே சொல்றிய? நம்ம நாடக உலகத்தில் யாருமே இவ்வளோ பெரிய படிப்பு படித்ததே இல்லைண்ணே. வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? போடா முண்டா, ஆத்தா பென்சில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு மகன். சின்னஞ்சிறு வயதிலேயே நாடக உலகத்திலே சாதித்த ஒரு இளைஞன் யார் என்றால் இங்கே நாரதராக தோன்றக்கூடிய சிறுவன் தான் எனது அன்பு மகன்
நமது அறந்தாங்கியார் கிராமத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி, இந்த மேடைக்கு இன்னைக்கு தானப்பா வந்திருக்க? அன்னைக்கு வந்து நம்மளை பாட்டில் போறக்க இல்லையா? எனது அன்பு தம்பி, இந்த புண்ணிய பூமியிலே இந்த ஐயனாருடைய அருள் பெற்று வந்திருக்கின்ற என் தமிழ் உறவுகளுடைய கைதட்டை பெற்று மகிழ்ச்சியோடு செல்வானா என்பதை இந்த பாட்டில் தெரிந்துவிடும். அப்படி நீ பாடுற பாட்டுக்கு கைதட்டினாங்கன்னா கொரோனாடத்துக்கு வாச்சிவிட்டு உன் மகளுக்கு கொலுசு இல்லைன்ட்டேன். புதுக்கோட்டை நகைக்கடை திறந்தவொடனே கொலுசு எடுத்து கொடு. உன் முண்டாடிக்கு நைட்டு இல்லைன்டியா, அதையும் எடுத்து கொடு. வீட்டுக்கு அம்மா ஆட்டுக்கறி கடிச்சா தீபாவளிக்கு கறி எடுக்கணும். சரி, சேர்த்து தர்றேன், வாங்கி நல்லாது. நீ பாடுற பாட்டுக்கு எல்லாம் கைதட்டலைன்னா சுடுமாடை கூட்டி விட்டு இப்படி குறுக்க விழுந்து நடந்தேன்னா புதுப்பட்டியில் அங்கே யாராவது டீ கடையில் போண்டா போடுவாங்க. நீ பக்கத்தில் பெட்டி இறக்கி வச்சுட்டு உன்ன செலவு காசு வேணும்ல பஸ்ஸுக்கு, உளுந்த வடை போடு. இப்படியே விட்டோம்னு விரல் கடுக்கும், கம்பு கூட்டில் தட்டு. போலீஸ் கேஸ் ஆயிரம். நான் ஹைகோர்ட்டில் வந்து உன்னைய பார்க்குறேன். சர்னே என்னடா சர்னேன்றேன், லூசு பயிலா இருப்பானோ. எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதில் கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறே, மனிதனம்மா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை, தவறியும் மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா.
அத்தனை பேருக்கும் பிடித்தது மாதிரி ஒரு பாட்டை பாடினேன், அதனால தப்பிச்சுக்கிட்டேன். நீ பாட்டுக்க காற்று மேலே காற்று சைடில் காட்டுவோம் இதில் பாடியிருந்தேன்னா உன்னை அதில் ஏற்றிருப்பேன் 108. சூப்பர் பாட்டு. இப்படி பாடித்தான் பாடணும். அது விவசாயிகளை பற்றி பாடணும், பெரியவங்களை பற்றி பாடணும். அண்ணன் தம்பி பாட்டெலாம் வச்சுருக்கியா, முத்துக்கு முத்தாலாம் வச்சுருக்கியா? இருக்குண்ணே. எல்லா பாட்டும் வச்சுருக்க. அதே சொன்னேன் மணிகண்டன்ட்டேன், தம்பி நாடக உலகம் ஒரு ரவுண்டு தாண்டா, எவ்வளோ பெரிய ஆளுலாம் வந்த இடத்துல நீ வந்திருக்க, முடிஞ்ச அளவுக்கு சம்பாரித்த காசை சேர்த்து வைடான்ட்டு இப்போ புதுக்கோட்டில் ஒரு 9 சேர்த்து வச்சுருக்கேன். நான் காசை சேர்த்து வைக்க சொன்னால் அவன் ஏடிஎம் கார்டே சேர்த்து வச்சுருக்கானே, விளங்க மாட்டா ஏன்டா கரையா மண்டை. அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடையடி குமரன் என் அன்பு தம்பி, நமது அருமையான ஒரு வாத்தியார்கிட்ட படித்தவன். உங்கள் வாத்தியார் மிக திறமையானவர். இடது கை பழக்கத்தில் மிருகங்கத்தில் ஜாம்பவனாக வாழ்ந்தது யாருன்னா ஆவுடையார் கோயில் மோகன்தாஸ். மோகன்தாஸ் அவருடைய மாணவனும் நமது அறந்தாங்கியருகாமல் உள்ள இரட்டையாளம் கிராமத்தை சேர்ந்த அன்பு தம்பி எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
அதற்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் புதுகையைச் சேர்ந்த மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள். இது நோ, இந்த மேடையிலேருந்து இதை அழிச்சிரு. லைட்டாக வந்து டச் பண்ணு, போய் பல்ல வளைக்கிட்டு மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணு. என்னடா இங்கேயே மாடு மண்டி ஓட்டுருச்சு. ஏன்னா நீலகண்டன் தாளக்காரன் நான் சொல்லியே ஆகணும், புகழை சொல்லியே ஆகணும்னே. நல்ல மனிதர், வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி அடிப்பேன் என்று ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடிய ஒரு தமிழன் நான் கைதட்டுறேன். இதுக்கெல்லாம் எதுக்குப்பா கைதட்டுறிய? வருஷத்துக்கு ஒரு தடவை குடித்தாலும் ஒரு தடவை தான், 500 தடவை குடித்தாலும் குடியாரன் தானே. அவங்க வீட்டுக்கிட்ட வீட்டுக்கார மட்டும் பர்மிஷன் கேட்டிருக்காப்புல, தீபாவளிக்கு முதல் நாள்லேருந்து நான் குடிப்பேன், என்னை நீ எதுவும் சொல்லக்கூடாது. அவள் வீட்டுக்காரம்மாவும் குடிச்சு தொலை அப்படின்ட்டுச்சு. தீபாவளிக்கு முதல் நாள் மதியத்திலிருந்து, தீபாவளியும் வரல, மதியத்திலிருந்து வெறும் பக்காடி லெமனும் 18:48 சிக்கனை பொறிச்சு ஒரு சலுப்புட்டுருக்கார். சலுப்புட்டு நைட்டு 12 மணி இருக்கும், தீபாவளி வரப்போகுது. என்ன தேய்ச்சி பேய் மாதிரி உட்காந்துருக்கேன், போதையில். வீட்டுக்காரம்மா வந்திருக்கு, ஏய் ஊருகட்ட மனுஷா எதுக்கே என்ன தேய்ச்சிருக்க, தீபாவளி வந்துருச்சுல, தீபாவளி இன்னும் விடியவே இல்லைடா. பார்த்தா மண்டை உள்ளா 1 லிட்டர் எண்ணெய், போய் காய வச்சுட்டு வாயாஞ்சனோடனே போய் அடுப்பில் தலையை நீட்டியிருக்காரு, காயலை. எக்ஸலை எடுத்துக்கிட்டு புதுக்கோட்டையிலேருந்து நம்ம திருமையன் டோல்கட் இருக்குவார், அது வரைக்கும் வந்துட்டு இருந்திருக்காப்புல. இந்த ரோட்டில் ஒரு காளை மாடு ஒரு பசு மாட்டில் தப்பி நின்றுருக்கு, வெள்ளை கலரில். இந்த பையன் ஏற்கனவே கீரில் இருக்கான். பார்த்தவனே இருட்டுக்கு அதுக்கும் டோல்கட்டு மாதிரியே தெரிஞ்சிருக்கு, கம்பி மாதிரியே மாடு. என்ன எக்ஸலுக்கெல்லாம் டோல்கட்டு கம்பி ஓடுறாங்க, கம்பியை தூக்கு தூக்குன்னு ஆறுன்னு அடிச்சிருக்கேன். மாடு எங்கிட்ட தூக்கும்? அந்த காளை மாடு ஹெவி ஆடு ஒர்க், வெரி டயர்ட், ரிலீஸ் இந்த கப்ளிங். ஓ கம்பி தூக்கிருச்சுன்னு ஊட விட்டுருக்கேன். அந்த நேரம் தவிருச்சு, தவி ரிம்முக்குள்ள ஓட்டு விழுக்கு விழுக்குன்னு போட்டு சுற்றி மறுபடியும் டோல்கட்டுக்கு போயிட்டாப்புல கம்பியை தூக்க. இளைய கானம் மதிப்புமிகு எனது அருமை நண்பன், 20 ஆண்டுகளாக ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய ஆந்தங்குடி கிராமிய பாடகர், திரைப்பட நடிகர் ஆந்தங்குடி டாக்டர் இளையராஜா இளையகானம் அவருடைய குழுவிலிருந்து வருகை தந்த தம்பி என்னென்ன கோழின்னு கரெக்டாக பின்னாடி தூக்கி பார்த்து சொல்லுவார். கலைவேந்தனை வருக வருக என்று வரவேற்போம். நிறைய நகைச்சுவை. அதனைத் தொடர்ந்து என் தம்பியும் பேரும் தெரியல. அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் என் அருமை உறவுகளே. இங்கே 2 நாடகத்துக்கும் சீன் அமைப்பு அன்பு ரேடியோஸ், பேர் தெரியாமல் சொல்லிவிட்டேன். கப்ளிங் காலேஜ் பையன்லாம் இப்போ கிளம்பிட்டாங்க. நான் காரை விட்டு இறங்கி நிற்கிறேன் ஒரு பள்ளிக்கூடத்தில், கப்ளிங் இந்த ஓஸ் அப்படின்றேன், 3வது படிக்கிறேன். ஆனால் எல்லாம் என்ன கப்ளிங்ன்றேன், அதெல்லாம் புரிஞ்சுக்கிச்சா? செவரொட்டின்ட்டேன். இப்போ எல்லோரும் கிளம்பிட்டாங்க செவரொட்டின்ட்டு. ஒன்று ஒன்றா உதிச்சு விட்டு போவான், விதைச்சி விட்டு போவான், அறுத்துக்கிடுவான். 2 நாட்கள் நாடகத்துக்கு சீன் அமைப்பு மாங்குடி சாத்தார் சீன் கம்பெனி உரிமையாளர் எஸ் செல்வமணி கே புதுப்பட்டி. அன்பு உள்ளத்துக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, நாளைய தினம் நாளைக்கு இந்த மேடையில் சத்திய அரிச்சந்திர மயான காண்டம் இருக்கு. எல்லாரும் வந்து நாடகத்தை கண்டுகளிங்க. நாடகத்தின் அமைப்பாளர் மூவண்ணா மாமண்ணா சண்முகம் அம்புராணி வாழ்த்துக்கள் ஐயா. இந்த நாடகம் அமைப்பு நீங்கள் தான், எனக்கு இது தேவையில்லை. உங்களை மாதிரி பெரியவங்க நல்லா இருக்கணும். இந்த நாடக அமைப்பு நீங்கள் தான்யா. ஆமாங்க, என்னையால் ஃபோன் எடுக்க முடியல, ஃபோனை போட்டு ஒரு ஆளில் என்னை கேட்காத கேட்டேன். ஏன்னா என்னடா பெரிய மசுறு பப்புன்னு பெரிய ஆள், 1 மாதம் ஃபோன் அடிக்கிறேன், ஃபோனை எடுக்க மாட்டேன்ட்டேன். நான் சொன்னேன் வேறு எதுவும் உதவி வேணுமா, யாரையும் அன்பாலயத்தில் சேர்க்கணுமா, நாடகம் வேணுமான்னு கேட்குறேன். இல்லை அதெல்லாம் கிடையாது, ஓ நம்பரான்னு செக் பண்ணத்தை அடித்தேன் வைடான்ட்டேன். அப்போ எந்த அளவுக்கு என்னை கேவலப்படுத்துறிய? சம்மந்தம் இல்லாமல் ஃபோன்லாம் வருது. ஒரு ஆள் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இது என்ன இது பிஆர்ஜி செட்டான்னு கேட்குறேன். நான் என்னத்தை செய்ய? மைக் செட்டு சூப்பர் படம், ஒரு பாட்டு போடுறீங்களா? அன்பு ஆடியோஸ் கே புதுப்பட்டி எடுத்து கொடுக்கலாம். நன்றி. கரண்டு வந்து இங்கே எடுத்த வீட்டிலாம் எடுக்கக்கூடாது, கரண்ட் புள்ள கூட வந்துடும். போஸ்ட் மரத்தில் கொக்கி ஓட்டு பழகிக்க. அதான் உண்மை, அதான் மைக் செட்டு போட்டால் கொக்கி தான் போடணும். அன்னைக்கு ஒரு ஆள் கொக்கியை போட்டார், கரண்டே வரல. என்னண்ணே சொல்றிய? போய் மஞ்சள் மரத்தில் போட்டிருக்கேன். மூடு இதான் காமெடி, சிரிச்சுக்க. நம்பூர்னிப்பட்டி கோயில்பட்டி மாவடிப்பட்டியில் வருகின்ற
27/9/2024 வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்துருங்க. வள்ளி திருமண நாடகம் எல்லாரும் வந்துடணும். நாடக அமைப்பு கலைவேந்தனை எல்லாம் கவிராஜ் ராஜ நடிகர் வீரமங்கலம் எல்லாரும் வந்துருங்க. நன்றி வணக்கம். இங்கே ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை. தான் சென்றால் மேடையிலே இப்படித்தான் நாகரிகமாக நிற்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் ஆட வேண்டும் என்று அத்தனை நடன மங்கைகள் ஒவ்வொரு திறமை உண்டு. ஆனால் வந்திருக்கு நகைச்சுவை நடிகை அருமையாக பாடுவாங்க. எனது அன்பு அக்கா திருச்சியை சேர்ந்த, என்னடா அக்கான்றேன் அப்படி கட்டி பிடிப்பேன்னு தானே யோசிக்கிறேன். அப்போ நான் கட்டி பிடிச்சிட்டு எச்சியை தொட்டு தொப்புள்ள வச்சுக்கிறேன் சரியா போ. திருச்சியை சேர்ந்த விஜி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி பொண்ண எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராம கதைய கேப்போமா, பிள்ளை உழைச்சு பாப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அடி எம்மா 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 எம்மம்மா. அந்த டான்ஸ் உனக்கு என்ன ப்ரோ வேணும்? அக்கா வேணும்னே. அக்கா வத்தே எம்மாடி ஆத்தாடி ஒன்னே எனக்கு தெரியும். பரவாயில்ல, இந்த கல்வெட்டில் எழுதி வச்சுட்டாங்க நீ படுக்க ப்ரோ. சரிண்ணே. முறகட்ட வய யாருன்னே வேந்தாண்டா. சொந்த அக்காவுக்கு எம்மாடி ஆத்தாடி ஒன்று எனக்கு தரையாடின்னு நல்லா இருக்கு ப்ரோ. அதற்கு அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கிடக்கக்கூடிய செங்கக்கல்ல பாதி கல்ல உடச்சி வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கூட்டம் பூராமே எங்கள் அன்னை மருதமணிக்காக வந்த கூட்டம். இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். நான் வாங்கின பேரெல்லாம் எம்கேஆர்னா எம்கேஆர் தான். எம்கேஆர் மாதிரி யார் வேணால் பண்ணலாம். இப்போ பெட்டி வாசிக்கக்கூடிய மணிகண்டன் தான், காலேஜ் தான், யார் வேணால் யாரையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் மருதமணியை பொறுத்தளவு முகப்பாவன காமெடின்னா மருதமணி தான். நான் பேசுனா பாடி லாங்குவேஜ் காட்டினா நீங்கள் சிரிப்பீங்க, மருதமணி வெளியே வந்தாலே சிரிப்பீங்க. ஏன்னா அவன் மூஞ்சி வந்து சிறிநாய்க்கு சீனி வெடி வச்சது மாதிரி தான். நான் சொன்னேன் பின்னாடி போய் படுக்காதடா இருட்டுக்குள்ளேன்னு. அவன் கேட்காம போய் ஒரு ஊரில் படுத்து கிடந்தேன். 2 பயலு வந்து கட் அவுட் வைக்க வந்தவங்க கம்பி இல்லைன்னு சொல்லிட்டு இவன் தான் என் அன்பு அண்ணன். அதுதான் என்னைய பொறுத்தளவு. நம்மள் மட்டும் பேர் வாங்க நினைப்பது நடிகன் அல்ல, மற்றவர்களை பேர் வாங்க செய்வன் தான் நடிகன். என்னைய பொறுத்தளவு யாரையும் வளர்த்து விட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எம்கேஆருக்குன்னு உங்கள்கிட்ட ஒரு இடம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? போதும், அது போதும். இவர்கள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும். என்னைய பொறுத்தளவு என்னை யார் பேசுகிறாங்களோ திருப்பி பேசுவேன். என்னை நம்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாழ வச்சுட்டு போவேன். இதான் உண்மை. எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள நகைச்சுவை தென்றல் மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் இன்னும் 1/4 மணி நேரத்தில் பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு மேலே தாங்க முடியாது. அவன் அன்னைக்கு வெளியே இருந்துட்டு போகிறேன் என் காட்டில், அந்த இடத்த போய் பார்க்குறேன், ஆட்டு புழுக்க ஜெயிச்சு கவட்டில் அரும்பாறையா. என்ன ப்ரோ? ஹலோ, இன்னும் ரசம் வைக்கல. ரசம் வச்சவனே கூப்பிட்றேன் அன்னதானச்சான். இப்போ எதுக்கு வந்த? தூக்கத்தில் ஒன்று யார் எழுப்பி விட்டா? வெதர்லது எறும்பு கடிச்சு பிடிச்சா? இப்படி நட. ஆனால் எனக்கு எங்கிட்டாவது கண்டென்ட் சேர்ந்து போதுரா முருகா. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற உண்மையிலேயே 20 வருஷத்துக்கு முன்னாடி பங்காளிகளாக நாடகத்தில் என்னை போன்று நிறைய கலைஞர் இருக்காங்க. இந்த பக்கமலை கலைஞர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள காலேஜு இந்த மாதிரி ஊர்களில் வந்து பார்த்துட்டு போய் தான் உன்னைய மாதிரி கலைஞனை போய் சொல்லுவாங்களாம். ரெட்டையாளத்தில் ஒரு தம்பி இருந்தார், யாரோ காளீஸ்வரனா ஒரு பையன், நல்லா வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொன்னாத்தான் மற்ற ஊருக்கு தெரியும் தம்பி. இன்னைக்கு ஒவ்வொரு நாடக நடிகரையும் உலகத்தில் உள்ள தமிழன் கைபேசிக்கெல்லாம் கொண்டு சென்றானே என் தம்பி. ராமநாதபுரம் மாவட்டம்
பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம். அவன் பேர் என்ன? கோரசா. காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பத்தியாடா பத்தியாடா, இந்த பேர் தான்டா, இந்த பேர் தான் வாங்கணும். எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. இந்த தமிழனுடைய உண்மையான அன்புதே அன்னைக்குமே நிரந்தரம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சூப்பர். அதனை தொடர்ந்து பக்கத்தில் என் தம்பி அம்பாள் போட்டோகிராபி. அவன் எங்கன கடை வச்சிருக்கானே தெரியலையாடா. எங்கன வச்சிருக்க? மதவட்டி. அம்பாள் போட்டோகிராபி. என் தம்பி உண்மையிலேயே நான் நாடகத்துக்கு வீடியோ எடுக்க வரல, எம்கேஆர் அண்ணனை பார்த்து சிரிச்சிட்டு போறேன்னு வந்த இந்த தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அம்பாள் போட்டோகிராபி. என்ன இந்த பப்புன் டான்ஸ் வரைக்கும் தான் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இவங்கள போய் எழுப்பி விடுறதுக்கு நான் ரூம் பாய் மாதிரி ஒரு ஆள் அனுப்பி விடணும். வந்துட்டு அவங்க ஆன் பண்ணி உட்கார வரைக்கும் உசுரவை வரும். நன்றி நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருந்தாலும் இந்த நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஏத்தநாடு, கே புதுப்பட்டி, கரையம்பட்டி 3 ஊரார்கள், அம்பலகாரர்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்தில் வாத்தியார் இல்லாத எந்த கலையும் அழகு பெறாது. உங்கள் அத்தனை பேருமே நீங்கள் வந்திருக்க நாடகத்துக்கு வந்திருக்க அத்தனை பேருமே என்னென்ன வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த தொழிலை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கள மட்டும் மறந்துடாதீங்க. யாரால நீங்கள் முன்னேறினீங்களோ மறந்துடாதீங்க. ஐயா அவங்க தான் வாத்தியார். அவர் நல்லவரோ கெட்டவரோ அது தேவையில்லை. குருநாதர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை வாழ வைத்தார் ஒரு தெய்வம். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும் நாம் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நாம் பிறந்தாலும் உலகத்தில் பெத்த தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளை யார் இன்னார் மயனா நல்ல வயலாக இருக்காப்பா அப்படின்னு பேர் வாங்கினாலே போதும். அதனால் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் உறவுகள் இல்லை என்று சொல்லி என்னை நம்பி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம் அழியா கலை நாடக கலையும் அசைக்க முடியாத என் தமிழர்களுடைய உண்மையான அன்புவருக்கு வரை என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டிருக்கும் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புன் காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் இந்த நடந்து வந்தார்ல அந்த ஆளு அவர் சொல்ல தாங்காம ஒரே முடிக்கிறேன். நீ பொட்டு வச்சே அதங்க கொடும் ஊருக்கு நீ மகுடும் எதொட்டு தொட்டு எழுத்து வரும் ஜோரான தங்கறதும் நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. என் தம்பி உண்மையிலே இந்த பாட்டு பாடும்போது கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து என்னை ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி தம்பி. கடைசியில் 2 அழுத்துனியா, அது உளுந்த வடைக்கு தானே? ஆமாண்ணே. சரி சரி, 5 வடையை வாங்கி கொடுண்ணே. அப்துல் கலாம் ஐயா பாட்டா பாடிட்டு போவா. சரி. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி அட ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேய்க்கரும்பு அங்க படுத்திருக்காரு அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வள்ளம் தந்தாரையா. இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா.
அட தென்பாண்டி அட காரக்குடி அட தாண்டி போனா அட மதகுவட்டி அட வந்துருச்சு அட சிவகங்க அட மானாமதுரை அட பாத்தியனூர் அட பரம்பக்குடி அட சத்திரக்குடி ஒரு டோல்கட்டா அட 4 ரோடு அது ராமநாடு அட நேரா போனா அட வந்துருச்சு அட பாம்பன் பாலம் அட கீழரங்கனா அட பேய்க்கரும்பு அங்க படுத்திருக்காரு அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பின் மீது கனகே மீனார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார். பின் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். பின் மீது கனகே மீனார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். அட தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். ஏன் நீ பேரை ஒழுங்கா கேட்டு சொல்லுங்க ப்ரோ. பாண்டி செல்வி கே புதுப்பட்டியை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் ரூபாய் கண்ட்ரோல். வீரண்டா செல்வம் வீரண்டா இல்லையா வீரண்டாவா வீரண்டா செல்வம் சார்பாக 101. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக வருவாய்த்துறை வருவாய் ஆய்வாளர் சுப்பிரமணி பள்ளத்தூர் என் அன்பு இதயம் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. நன்றி நன்றி தம்பி. இன்னும் 100 200 வாங்காத, 1000 ரூபா 500 மட்டும் வாங்க. ஆந்திரா மாநிலம் சித்தூர் டீ ஸ்டால். யார் வரைக்கும் அர்ச்சனை பண்ண? முருகன் பேருக்கு ஓம் திரவிஸ்வம் ரோம் திரவசா. சரி நன்றி நன்றி. இந்த டீ இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குங்கய்யா. ஏன்னா இரவு நேரத்தில் விஜயகாந்த் ஐயாவா என்ன பாட்டு பாட? அது வேணாம், உங்களுக்காக நான் பாடுறேன். அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த இங்கு உள்ள அத்தனை பேரும் தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எழுதி அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்மதம் உண்டு சொன்னது யாரு? கேப்டன் விஜயகாந்த் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. நான் 2 மணி வரைக்கும் போகவே மாட்டேன். மூக்குடி ஸ்டார் சக்தி சார்பாக 201. நன்றி நன்றி. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம இந்த ஐயனாரோட அருளோடு அந்த கருப்பே அருளோடு நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் வரும்போதே பூனை குறுக்க போச்சு ஐயா. அந்த தியாகத்தில் கண்ணப்பன் ஆரியமலர் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. ஐயா பப்புனு நாயா அது ஐயா 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 அந்த கடையில் அது கிடைக்காது. இங்கே வாங்கயா, அது பெட்டி கடையா? இதான் உரக்கடை. குருண மருந்து 100 கிராம் போட்டு விட. விழா கமிட்டி மேடைக்கு வாங்கய்யா. கே புதுப்பட்டி சிஎன்சி சிவா அண்ணார் அவர்கள் அண்ணனுக்காக 200 ரூபாய் அன்பளிப்பு. வந்த வாசியமான அமதுர ஏ ஓடுது பார்ச்சவல குதுர வந்த வாசியமான அமதுர ஐயா ஓடுது பார்ச்சவல குதுர